நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? இப்போ இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னுமே நிறைய பேருக்கு சுதந்திர தினம், குடியரசு தினம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாமலே நாம இருந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவோ படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அதற்கான விளக்கம் தெரியும் அப்படின்னா உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு. சுதந்திர தினம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்த வெள்ளையர்களை எதிர்த்து அவர்களை நாம் இந்தியாவை விட்டு ஓடச் செய்து அவர்களுடைய கொடியை இறக்கி நம்மளுடைய கொடியை பறக்க விட்டது அந்த நாள் தான் சுதந்திர தினம். குடியரசு தினம் என்றால் என்ன அப்படின்னா, நாம சுதந்திரம் அடைந்த பின்பும் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் 6 விதமான அடிப்படை உரிமைகள் இருக்கின்றன. அது எதனையுமே நாம சுய மனதோடு நாம அதை செயல்படுத்த முடியவில்லை. மீண்டும் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் நாம் இயங்க வேண்டிய நிலை இருந்தது. சோ இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பண்டித ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் BR அம்பேத்கர் அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா ஒரு முடிவு பண்ணாங்க. நம்மளுக்கான ஒரு அரசியல் அமைப்பை அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. சோ அதன் அடிப்படையில தான் பீமாராவ் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால என்ன செய்யப்பட்டது அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 8 நாள்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வழங்குவதற்கு. சோ அவர்கள் வழங்கி அந்த சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி நமக்கான தேவையை, நமக்கான அடிப்படை உரிமைகளை நாம் பெறுவதற்காக நாம் பெற்றதன் விளைவாக கொண்டு வரப்பட்ட தினம்தான் குடியரசு தினம் 1950 ஜனவரி 26. ஓகேவா? இத புரியும்படியா உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப எனக்கு எங்க வீட்டுல எல்லாமே சுதந்திரம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எங்கனாலும் வெளியே போவோம். ஆனால் சுதந்திரம் கொடுத்தாலும் நீ இங்கதான் இருக்கணும், இத்தனை மணிக்கு இங்க போகணும், வரணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ். அப்படி இல்லாம உங்களுக்கு பிடிச்சத சாப்பிட, பேச, வைக்க எல்லாம் பண்ண. இதுதான் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஓகேவா? அப்புறம் சுதந்திர தினத்துல யாரு கொடியேற்றுவாங்க அப்படின்னா, நமது நாட்டின் பாரத பிரதமர். அவர் நம்ம மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர். ஆனால் குடியரசு தினத்தன்று ஏற்றுபவர் குடியரசு தலைவர். ஓகேயா? ஏன் அப்படின்னா அவங்கதான் இந்திய நாட்டின் முதல் குடிமகன். சோ இந்த தகவலை உங்களுக்கு தெரிவித்ததன் மூலம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.